நண்பர்களே கேட்டிங்கன்னா ஃபுல்லாக உடம்பு பூரா ஆகிட்டேன். என்ன உங்களுக்கு தெரியும், இது பூராமே என்ன எறும்பு மண், கடி எறும்பு மண், நம்ம கட்டெரும்புன்னு சொல்லுவோம், அந்த எறும்புல உள்ள மண். இதை வச்சு தேய்ச்சி குளித்தோம்னா கேன்சரு, அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட நோய் ஆயுர்வேதனா அந்த தோல் வந்து முதிர்ச்சி அடைகிறது வந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு நம்ம இளமை மாதிரி இருப்போம். அந்த தோல் வந்து ரொம்ப முதிர்ச்சி ஆகாது, நல்லா இளமை, நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நோய், இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய், கேன்சரு, புற்றுநோயும் கேன்சரும் ஒன்று தான். ரெண்டுமே அந்த இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு 12th புக்கில் பார்த்துருந்தேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருந்துச்சு. இது ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் காய விட்டோம்னு இப்படி வெயிலேருந்து மேலே வந்து நின்றுட்டோம்னா போதும். இப்படி தண்ணியில் பார்த்திங்கன்னா இது நம்ம வயலுக்கு பக்கத்தில் வரப்பு பூராமே கடியெறும்பு தான். அந்த மண்ணை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த வரப்பில் தான் எடுத்தேன். இது நம்ம ஒரு குத்து முதலும் போது எறும்போடு செத்தாளிட்டேன், அதை தேய்ச்சிறாங்க. எறும்பு பூரா உடம்பு பூரா கடிச்சு பூரா, அதனால் தடுத்து எடுத்து போயிடும். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய விடலாம். தண்ணி திருப்பி விட்டுருந்தேன் வயலுக்கு, அங்கே பாஞ்சிட்டு இருக்குது. பாஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் அதை போய் அடைச்சிட்டு குளிச்சுட்டு நானுக்கா பைக்கு அதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வேண்டியதான். அப்புறம் இதுக்கான ரிசல்ட் அவுட்புட் வந்து நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுதான், அதையும் பாருங்கள். அடுத்து குளிச்சுட்டு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.